ஹாய். நம்மள பல பேர் இந்த டோப்ளர் எஃபெக்ட் சென்சர், இந்த ராடா சென்சர், இந்த மாதிரியான சென்சர் வகைகளை அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இந்த சென்சர் எதுக்காக பயன்படுத்துறாங்க? பொதுவாக இந்த டோப்ளர் எஃபெக்ட் சென்சர் எப்படி வேலை செய்யுதுனாக்கா, ஒரு பொருளோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். அந்த ஃப்ரீக்வன்சியோட சேஞ்சஸை அதிகரிக்கிறதுக்கும், அதே சமயத்தில் அந்த ஃப்ரீக்வன்சியோட தரவுகளையும் அதோட டாட்டான்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டாவை துல்லியமாக அதை கண்காணிக்கிறதுக்கும், அதே நேரத்தில் ஒரு பொருள் எந்த நேரத்தில் எத்தனை வேகத்தில் எந்த வித திசையில் போகுது அப்படிங்கிறத துல்லியமாக கணக்கிட்டு சொல்கிறதுக்கு தான் இந்த டோப்ளர் எஃபெக்ட் சென்சர் பயன்படுத்துறாங்க. அப்படின்னா இந்த சென்சர் எந்தெந்த துறைகளுக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் முன்னோக்கி யோசிச்சு பார்த்தோம்னாக்கா, இந்த சென்சர் பெரும்பாலும் வானிலை துறைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. வானிலை, அதாவது வெதர் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்ம நாட்டிலையும் சரி, இல்லை உலக நாடுகளிலும் சரி, இந்த வெயில், மழை, புயல், இயற்கை சீதோஷ்ண நிலைமைகளை இந்த சென்சர் துல்லியமாக கண்டறிஞ்சு சொல்லுது அப்படின்னு சொல்லி பல வானிலை ஆராய்ச்சியாளர்கள் இதுக்கான காணொலியை பதிவேற்றம் செஞ்சாங்க. ஸோ வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். இதை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னாக்கா, அதாவது யூடியூப்ல இதை பற்றி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த டோப்ளர் எஃபெக்ட் சென்சரை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.